भक्तजनार्तियन्तु रूपितत्वमन्येषु अविजातो स्तम्भे उदारस्तमनं नलभ्यं लक्ष्मीतसम्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये नवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां सर्वोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशतारि संविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरघुद्वगाद्यजलजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं च देशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधीरसाधनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाब्जं नारायणाद्यदुर्यविवाहुयुक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நடையூரர் மண்ணுலகில் எண்ணிலவை கண்டும் இறங்காரே யாமாகில் மண் மலகு ஒருவன் வந்து. இப்பொழுது தனக்கு கிருஷ்ணனுடைய விரகத்தினாலே மரணடிக்க துணிந்த தனக்கு என்ன சமங்கள் தன்றல் அன்று முதலியவற்றால் வரக்கூடிய சமங்கள் எல்லாம் தெரிவிச்சு இப்போ அப்படிப்பட்ட எம்பெருமான அடையாமல் நான் விடமாட்டேன்னு சொல்ற பொழுது விவாதார கதைகளை சொல்லி அது தவிர திவ்யதேசங்கள் அச்சையை சொல்லி இங்கெல்லாம் எழுந்திருக்க அந்த எம்பெருமான் விஷயத்துல அவன் எனக்கு தன்னருளும் ஆகமும் தாரானே அவன் விஷயத்துல நான் குற்றம் சொல்லி அந்தந்த தேசத்துக்கு போய் இவ்வளவு பேரை காப்பாற்றணும் என்ன காப்பாற்றணும் என்று சொன்னால் அது அவனுக்கு சொரூபம் இல்லை என்பதை சொல்லி பெரியவர்களை கொண்டு அவனை நான் அடைவேன் என்பதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல விவாதார கதைகளை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆயிரக்கண் அதுல போன வாரம் விசுமாவதாரத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஆயிரக்கண் மன்னவர் வானவர்கம் பொன்னுலகம் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து கொன்னவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மணி குஞ்சி பற்றி வரவீத்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வல்லுகிறாள் போந்து புகழ் படைத்த மின்னிலங்கு மாடி படைத்தடக்கை வீரனை. அதுல வெஞ்சமத்து கொள்ளாதே பல்லாளன் அதுவரை பார்த்தோம். மணி குஞ்சி பற்றி வரவீத்து அந்த அவனுக்கு எல்லாரையும் ஹிரண்யாயனமகான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மற்றவாத தன்னுடைய நியமனத்துக்கு உட்பட்டவர்களாக வைத்திருந்தார். அவன் அப்படிப்பட்டவனுடைய மணிமுடி கிரீடம் இருக்கக்கூடிய முடி அதுல மணி குஞ்சி குஞ்சின்னா தலைமயில் குடுமி அவன் குடுமியை பற்றி பகவான் என்ன பண்ணா அவன் முதல்ல கம்பத்திலிருந்து பெருமாள் வருவேன்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தான். வந்ததே முதல் ஷாட்டு. அடுத்தது பெருமாள் என்ன பண்ண அவன் குடுமியை பிடிச்சுட்டார். அவன் குடுமியை பிடிச்ச உடனே அவன் அவமானம் அந்த அவமானத்திலேயே அவனுக்கு உயிர் போனதான் கணக்கு. அப்புறம் பெருமாள் மடியில வச்சுட்டு கீறினதெல்லாம் தேவையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு கம்பத்திலேருந்து தோன்றின உடனேவே பாதி பயம். என்ன ஒரு நம்ம குழந்தை சொன்ன மாதிரியாக கம்பத்திலேருந்து வந்துட்டானே ஒருத்தன் அப்படின்னு. அடுத்து அவன் வந்தவனும் எல்லாரையும் தன் நியமனத்துல வச்சிருக்க இவனுடைய குடுமியை பிடிச்சுட்டான். ஒருத்தன் தலையை பிடிச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அவமானத்திலேயே அவனுக்கு உயிர் போயிடுச்சு. அதாவது மிருதப்பிராயன் அப்படின்னு அர்த்தம். அப்படி மணி குஞ்சி பற்றி அந்த குடுமியை பிடிச்சுட்டு அந்த வாசப்படி வரை அவன் தலையில இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபுடைய குடுமியை பிடிச்சுட்டு இழுத்துட்டு வர பெருமாள். ஏற்கனவே செத்து போன இந்த சிங்கம் எல்லாம் என்ன பண்ணும், மானெல்லாம் ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கும் மான் போயிடும். அந்த மானை கவ்வி இழுத்துட்டு வரும் குகைக்கு. அத மாதிரியாக இவன் போகல, அவ்வளவுதான், போன பிராயம்தான். அவமானத்துல ஏற்கனவே உயிர் போனதாக கணக்கு. அப்படி இவன் குடுமியை பிடிச்சு இழுத்துன்னு வந்தான். இழுத்துன்னு வரும்போது செத்து போன மானை சிம்மம் இழுத்துட்டு வரா மாதிரியாக மிருத பிராயனாக அவமானத்தால் உயிரை விட்டு அவனை பற்றி வரவீத்து தன்னுடைய தாழ்மே பிணத்தை இழுப்பது போல இழுத்துட்டு வாசப்படியில உட்காந்து தன்னுடைய தாழ்மே கிடாத்தி தன்னுடைய கிடாத்தி சாயக்கடவை அதாவது தேவகி புலம்பினா கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லையேன்னு. அது பூதனைக்கு கிடைச்சது. கிருஷ்ணன் அழிக்க வந்த பூதனைக்கு கிடைச்சது.
பிராட்டி படுத்துக் கொள்ளக்கூடிய மணிமுடி. நான் இந்த நாயிகா பாவத்தில் இருக்கக்கூடிய கலியனான நான் பெருமாளுடைய தொடைகள் எப்படிப்பட்டவைனா அவனுக்கு நாயகியாக இருக்கக்கூடிய நான் படுத்துக் கொள்ள வேண்டிய மடி அது. நான் அதுக்கு ஆசைப்படுறேன், அவன் எனக்கு கொடுக்கல. அதுக்காக நான் கையில மடல் வச்சிருக்கேன். அவன் தொடையில படுத்துக்க முடியல என்பதற்காக நான் என் கையிலே மடல் எடுத்திருக்கேன். ஆனா அப்போதைக்கு பால் கொடுக்கிற வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இந்த ஹிரண்யகசிபு நான் படுத்துக் கொள்ள வேண்டிய மடியில ஹிரண்யகசிபுவை வைத்துக் கொண்டு பெரியாச்சாம்பிள்ள ரசமாசாகிறார். ஐயா தன்னுடைய கால்மேல் கிடாத்தி தன்னுடைய மடியிலே எடுத்து வைத்துக் கொண்டு அவனுடைய பொன்னகலம் ஹிரண்யகசிபுடைய, அவன் பேரே ஹிரண்யன். ஹிரண்யன்னா பொன்னன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல பொன்னன்னு ஆழ்வார்கள் சாய்கிறார். ஹிரண்யன்னு சம்ஸ்கிருதத்துல அவனுக்கு பேரு. அப்படி பெயரே அப்படி உடையவன். அவனுடைய மார்பு அது அவனுடைய பொன்னகலம். அந்த மார்பை பார்த்தாலே மலை மாதிரி இருக்கு. எப்படியானா ரங்கனுடைய மார்பை ஆழ்வார் பச்சைமா மலைபோல் மேனி அப்படின்லாம் சொல்றாரோ அவனுடைய சரீரமும் அப்படித்தான். நல்ல அழகானவன், நல்ல உடம்பு பலசாலி அவன். அதான் கீழவே சாச்சார். பணம் பலவிதமா ஒரு சிலருக்கு ஐஸ்வர்யம் வரும். எப்படி வரும் அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா பித்ராஜிதமான சேர்த்து வச்சு இவன் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சில பசங்க என்ஜினியரிங் காலேஜ்லாம் படிக்க வருவான். அவன் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு வருவான். அவனுக்கு பிஇ படிச்சு கோல்டு மெடல் வாங்கணும், டிஸ்டிங்ஷன் வாங்கணும், அப்பதான் நமக்கு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவான். அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. ஏன்னா அவன் அப்பா 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. பரவாயில்ல, அவனுக்கு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துல ஒரு பேருக்கு பக்கத்துல பிஇன்னு போட்டுக்கணுன்றதுக்காக வரவா இருப்பான். அதாவது ஏன்னா அவன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பணக்காரா இருப்பான். ஒரு சில ஏழையா இருப்பான். மாமனார் சொல்லி சீர்வரிசையா பணக்காரனாவான். ஒரு சிலர் இருப்பா இவாளே உழைச்சி பணக்காரனாவா. இவனுக்கு உலகத்தை மொத்தம் ஹிரண்யாயனமானு சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய தோல் வழியால். அதுக்குதான் சாட்சி பணக்காரா பலவிதம். ஆனா எப்படி பணக்காரா ஆனான்றதுல வித்தியாசம் இருக்கு. இவன் ஹிரண்யாயனமானு சொல்ல வைக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி எப்படி வந்ததுன்னா தன்னுடைய சக்தியால தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட தானவன் என்று இவனை சொன்னார் கீழே. அப்படிப்பட்டவன் அதுக்கு தகுந்த மாதிரியான அவனுடைய உடம்பு பேரு பொன்னன்னே அவனுக்கு பேரு, ஹிரண்யன்னே பேரு. அவனுடைய மார்பும் அப்படிப்பட்டது. அதுக்கு பலிக்கடால ஊட்டி வளர்க்கிற மாதிரி இப்படிப்பட்ட பொன்னனுடைய மார்பு, மலை போன்ற மார்பு ஹிரண்யகசிபுடைய அதாவது பெருமாளுடைய நகத்துக்கு இரையாகல. அப்படின்னா இன்னும் அவன் அதை ஊட்டி வளர்த்து இருந்தால் கூட நகத்தால பெருமாள் அனாயாசமா கீறி போட்டு போயிருக்க. கிள்ளி கலைந்தானேன்னு ஆண்டாள் சொல்றார். கொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே, ஒரு புல்ல கிள்ற மாதிரி. ஒரு வாழை நாரை பூ தைக்கிறவா பூ தொடுக்கிறாங்க. வாழை நாடு இப்படின்னா நகத்தால இப்படி கீறி 2ஆ பிரிச்சுக்கிறார். அந்த பூ நாடு வாழை நாரை நகத்தால கீழ்ற மாதிரியாக இவன் கீறினான். ஆனா அவனோ பொன்னன். அவனுடைய மார்பு அது அவன் கடைசியா எப்படி இருந்தது. இப்ப பெருமாள் இவனுடைய நகத்துக்கு அது இரையானது எப்படி இருக்கு அப்படின்னா ஆட்டுக்கு என்ன பண்ணுவான், ஆடுதான் ரொம்ப அந்த வெள்ளாடு இருக்க. அந்த வெள்ளாடு ரொம்ப காஸ்ட்லினா நாம வாங்கியா பார்த்தோம் அப்படின்னா சொல்றா, யோகத்துல சொல்றா. ஏன்னா அது வெள்ளாடு என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு ஆகாரமாக போகிறது தான் அது. அதை சுவாமி தேசிகனே சாய்கிறார். அவ ஜெயினால் வேதத்துல அஹிம்சா சர்வா பூதானின்னு சொல்லியிருக்கு. வேத வைதிக முறைப்படி வாழறவன் உன்னொருத்த ஜீவ ஹிம்சை பண்ணவே மாட்டான். அந்த வேத வைதிக சம்பந்தம் வைதிகாரா இருக்கவா யாருக்கும் மற்றவாளை ஹிம்சிக்க கூட பிடிக்காது. மனசாலையோ வாக்காலையோ சொல்லாலையோ. அப்படி இருக்குச்சே ஒரு யாகத்துல எல்லாரும் யாகம் பண்றதுல யாரோ ஒருத்தர் யாகம் பண்றவாலும் ஒவ்வொரு நாளும் சந்தியாவந்தன மாதிரியான யாகம். ஒரு நாளைக்கு 3 வேளை சந்தியாவந்தன மாதிரியா. அப்படி ஏதோ ஒரு யாகத்துல ஏதோ ஒரு நாள் பண்றதுல ஒரு வெள்ளாட்டை அந்த யாக பசுவாக பயன்படுத்துறான். அத ஜெயினால் இவ்வளவு அன்பை போதிக்கக்கூடிய நம்ம வைதிக மதத்தை தூஷிச்சு வைதிக மதத்தை சேர்ந்தவார ஜெயினாரா மாத்திக்கிறதுக்கு அந்த காலத்துல பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி யாகத்துல வெள்ளாட்டை போய் இது கொடுக்குறா ஹிம்சிக்கிறா அப்படின்னு அவ பிரச்சாரம் பண்ணான்.
அது அந்த யாகத்துல பசுவா அந்த யாக பசுவாக பயன்படக்கூடிய அந்த வெள்ளாடு இருக்க அதுக்கு சொர்க்கம் சொல்லி இருக்கு. இந்த யாகத்துல பயன்படுத்தப்படவில்லைன்னா அது யாரோ வயிற்றுக்குள்ள போக வேண்டியது. அந்த வெள்ளாடு என்பது உலகத்துல வெள்ளாட்டுக்கு இருக்க மற்ற மிருகத்துக்கெல்லாம் இயற்கையான மரணம் என்பது உண்டு. அந்த வெள்ளாட்டுக்கு இயற்கை மரணமே கிடையாது. அவன் எவனோ ஒருத்தன் அதை சாப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்துறான். எவனோ ஒருத்தன் அதை கொலை பண்ணி சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போறதை விட அப்படி போகக்கூடிய வெள்ளாடு ஒண்ணு, அதுவும் தினம் 3 தடவை 3 வெள்ளாடெல்லாம் இல்லை, எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு யாகத்துல ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு வெள்ளாட்டை சொன்னா அதை ஹிம்சைன்னு சொல்றவங்கள இவன் யாகத்துல பயன்படுத்தாதாலும் அது எவனோ ஒருத்தன் வயிற்றுக்குள்ள போறதுக்கு அது கொலை பண்ணப்பட வேண்டியிருக்கு. அதுல போய் எங்க சமுதாயத்துல நாங்க அஹிம்சகாரா இல்லை. இன்னொன்னு வேதத்துல அது ஹிம்சையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த எஜமானன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது போயிடுறதுலாம் சொல்லியிருக்கு. ஆகையினால வேதத்தை ஒத்துக்கிற போது நீ வேதத்தையே ஒத்துன்றவன் தானே யாகம் பண்ணான். வேதம் ஒத்துக்காதவன யாகம் பண்ணு நான் சொல்றேன்னா அப்படி இருக்குச்சே அந்த வெள்ளாட்டுக்கு அந்த எஜமானனுக்கு முன்னாடியே சொர்க்கம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. அப்ப வேதத்துல நம்பிக்கை இருக்க எங்களுக்கு அது ஹிம்சையாகாது. டாக்டர் வாழாத அறுத்து சொல்லினோம், மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல்னு நேர பார்த்தா அது வசம் மாறி தோணினாலும் அது வசம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஷேயஸ் கிடைக்கிறதுனால. நேர பார்த்தா டாக்டர் கத்தியை போட்டு உடம்பு சதையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது பேஷண்டோட வியாதியை போக்குறதுக்கு காரணமா இருக்கிறதுனால அது எப்படி தோஷம் இல்லையோ அப்படிதான் யாக பசு. அப்ப ஹிம்சை தானே. உங்க சம்பிரதாயத்துல மட்டும் ஹிம்சை இல்லையா? மாதவம் என்று மயிர் வரிப்பார் மயல் மாத்துவமேன்னு சுவாமி சாய்கிறார். தலைமயிரை தானா பிச்சு எடுத்துப்பாவா இந்த தீட்சை வாங்கிக்கிறவா. ஒரு மயிரை தானா பிடிச்சு இழுக்கிறதுங்கிறது எவ்வளோ, அது தனக்கோ மற்றவாளுக்கோ ஹிம்சை தானே. நீ தலைமயிரை பிடிச்சு நீயா மயிரை பிடுங்கும் பொழுது கண்ணிலேருந்து ஜலம் வரலையா, உனக்கு வலி வரலையா? அதுவும் ஒரு தலைமுடியா 2 தலைமுடியா ஒவ்வொரு மயிரா பிச்சு 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 இழுக்கிறிய நீ, அது ஹிம்சை இல்லையா? அப்போ நீ இந்த ஒரு ஒத்த என்னைக்கோ ஒரு நாள் ஒரு யாகத்துல ஒரு வெள்ளாட்டை அதுவும் எவனோ சாப்பிட போறத யாகத்துல பலி கொடுத்தானா எங்களுக்கு நாங்க ஹிம்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றிய. தலைமயிர் ஒவ்வொரு தலைமயிர் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு தலைமயிர் இருக்கும். வழுக்க தலை இருக்கிறவனுக்கு கூட ஆயிரக்கணக்கான தலைமயிர் இருக்கும். அதை ஒவ்வொன்றா நீயா கையால பிச்சு எடுக்கிறிய. போலீஸ் என்ன பண்றான்? உண்மையை கக்கலை அப்படின்னு சொன்னா 2 காரியம் பண்ணுவான். முதல்ல தலைமயிரை பிச்சு இழுப்பான். அந்த பலி அந்த கண்ணுல ஜலம் வர மாதிரி இந்த தலை முடிய பிடிச்சு இருக்கிற போது கக்கிடுவான், உண்மையை கக்கிடுவான். அதையும் கக்கலை அழுத்தமா இருக்கான் அந்த திருடன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட பேசிட்டே இருக்க மாதிரி அவன் கைய போலீஸ் கையில பிடிச்சிட்டு ஒரு குண்டூசியால இந்த நகத்துக்கும் சதைக்கு நடுவில் ஒரு குத்து. அப்போ கப்புன்னு சொல்லிடுவான். அதெல்லாம் எடுத்த உடனே என்னத்துக்கு பாவம் நகத்துக்கு சதைக்கு நடுவுல குண்டூசியை குத்தணும்ட்டு அவன் முதல்ல தலைமையில பிடிச்சி வச்சு பார்ப்பான். அப்படின்னா இது இவ்வளவு சமம் தானே. அப்ப எங்க மதத்துல நீ தப்பு சொல்றவன் நீயே என் தலைமையில நீயே பிச்சுக்கிறிய. அப்ப உன் கண்ணுல இருந்து ஜலம் வரலையா? அது உனக்கு பலி இல்லையா? அது ஹிம்சை இல்லையா? அதாவது கொலையும் எப்படியானால் தப்போ தற்கொலையும் கொலை தானே, தற்கொலையும் தப்பு தானே. அப்ப உன் தலைமையில நீயே இழுத்து ஹிம்சிச்சுக்கிறியே அப்படின்னு சுவாமி தேசிகன் அவரை பார்த்து கேட்கிற. எதுக்கு சொல்ற அப்படின்னா, அப்போ அந்த ஆடு இருக்க ஆடு என்பது எவரோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக அதை வளர்க்குறான். வளர்க்கும் போது என்ன பண்றான்னா வேலைக்கு புல்லு போட்டு அதை நல்லா பார்ப்பான். ஏன்னா பின்னையும் 5 கிலோ அது குண்டானா பின்னையும் 5 கிலோ 1 கிலோ 500 800 ரூபாய் அப்படின்னா 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதுக்காக, அதாவது அவன் சாப்பிட்றதுக்கோ அதை சாப்பிடக்கூடியவன் வெள்ளாட்டுக்கு ஆட்டுக்கு டயத்துக்கு சாதம் போட்டு அதாவது தீனி போட்டு புல்லு போட்டு கொழுக்கு மழுக்குன்னு வளர்ப்பான். எதுக்கு வளர்ப்பான் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு மாംസം அதிகம் கிடைக்கணும்னு. அப்போ ஒருவேளை ஹிரண்யகசிபு நிரும்மனுடைய நகங்களுக்கு நிறைய இறை வேணும் என்பதற்காக தன் உடம்பு அப்படி வளர்த்தாலும் என்னும்படியாக இருக்கு. அவனுடைய பொன்னகலம் வல்லுகிறாள் போன்று பொன்னகலமாகையாலே அவன் கண்ணு அது தங்கம் மாதிரி இருக்கு. பெருமாளுடைய கோபத்தீயிலேயே பாதி உருகினது. அப்புறம் பெருமாள் வாழை நாரை கிழிக்கிற மாதிரி விரலால கீழ்ச்சி தர்றத அப்படி கீழ்ந்து
புகழ் என்ன, பகவானுக்கு புகழ் என்னன்னு சொன்னா, தகப்பனே கைவிட்ட போது கூட பிரகலாதனை காப்பாற்றினான். இவர் ஒரு தானவ சிசுவனுடைய வார்த்தையை எங்கு முழன் கண்ணன் அப்படின்ற ஒரு தானவ சிசுவோட வார்த்தையை சத்தியம் விதாகம் நிஜபுத்திய பாஷிதம்னு அவதாரம் பண்ணான். அவங்கிட்ட வர வாங்கிட்டா அவங்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கம்பத்துல இருந்து உதிக்காம, மனுஷனும் சிம்மமுமாக உருவம் எடுத்துக்காம, சாயங்காலம் உதிக்காம, அவர் பாட்டுக்கு மத்தியானம் 12 மணிக்கு நேர தொப்புன்னு கீழே குதிச்சு அடிச்சிருந்தா கூட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா என் கீழே இருக்கக்கூடிய எனக்கு கீழ்பட்டவரான ஒருத்தர்கிட்ட வரம் வாங்கினது என்னை எப்படி கட்டுப்படுத்தும்? நான் கொடுத்த வரம் பிரம்மாவை கட்டுப்படுத்தும், பிரம்மாவை கொடுத்த வரம் என்னை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேட்டு அடிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்ம கீழ்கட்டவால நாமே நம்ம ஆபீஸை சேர்ந்தவால நாமே காட்டி கொடுக்கூடாது, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவால நாமே காட்டி கொடுக்கூடாது. அப்போ நாமும் அவனை ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கோம். அவன் ஏதோ ஒரு வரனை கொடுத்துருக்கான்னா அந்த வரத்தை பழுதாகாமல் இவரை கொலை பண்ண முடியுமானா நம்ம 2 குருவம் எடுத்துட்டு வந்தாருன்னா ஒரு முகூர்த்தம் 24 நிமிஷம் பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராது அந்த நாயிட வந்தாருன்னா என்பது என்கிற எண்ணத்தாலே தன்னுடைய பக்தனான பிரம்மா வார்த்தை வீணாகாததுக்காகவும், தன்னுடைய பக்தனான பிரகலாதுடைய வார்த்தை எங்கு மூலம் கண்ணன் என்கிற வார்த்தை வீணாகப்படாது என்பதற்காகவும் அவதாரம் பண்ணவன். அப்படிப்பட்டதனாலே புகழ் படைத்தவன். தகப்பனார் கைவிட்ட போது அந்த பிள்ளையை காப்பாற்றினவன். அப்ப உண்மையான அப்பா யாரு நமக்கு எல்லாம்னு சொன்னா பகவான் தான், நிருசிம்மன் தான். பூதானாம் யஹா அவ்யய பிதா என்று சாஸ்திரம் சொல்றது. அந்தந்த ஜென்மத்துல ஒவ்வொரு அப்பா என்னைக்குமே நமக்கு அப்பாவா இருக்கிறவன் பகவான் என்று சாஸ்திரம் சொல்றது. அதை காண்பித்தவன் என்று புகழ் படைத்த மின் இறங்கும் ஆழி படைத்தரத்தை வீரனை, மின்னல் போல இறங்கக்கூடிய சக்கராயுதத்தை பெரிய திருவடிகளிலே கைகளிலே கொண்ட வீரனை. வீரன்ற சப்தம் நிருசிம்மனுக்கு மந்திரத்தில் இருக்கக்கூடிய திருநாமம். உக்ரன், வீரன், மகாவிஷ்ணு அப்படின்லாம் அவனுடைய மந்திரத்தில் இருக்கக்கூடிய சப்தம். அதனால அந்த நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரம் கலியன் மனசுல ஓடவே அந்த வீரனைன்ற சப்தத்தை பயன்படுது. அந்த நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரத்துல இருக்கிற பதங்கள்ல ஹிரண்யகசிப கொலை பண்ண பிரகடனத்தை சொல்ற இடத்துல எந்த திருநாமத்தை எடுத்து போடலான்னு பார்த்து அதுல இருக்கக்கூடிய வீரனைங்கிற சப்தத்தை பயன்படுத்திருந்தார். அது மாத்திரம் இல்ல, மேல் இப்படிப்பட்ட அவன் விஷயத்துல நான் மடல் இருக்கிறேன் நிருசிம்மன் விஷயத்துல. அது மாதிரி வராக அவதாரத்தை மேல சாதிக்கிற வராக அவதாரம் பண்ணவன் விஷயத்திலே நான் மடல் இருக்கிறேன். மன்னி பகடத்தை மாமுதுநீர் தான் விழுங்க சின்னுமோ ரேனவாய் புக்குவளை மறுப்பில் கொல்லவிலும் கூர்முதி மேல் வைத்தெடுத்த கூத்தனை. மன்னி பகடத்தை வாமன மண் என்று சொல்லும்படியான நெடுநாட்களாக அவனது என்று இருக்கக்கூடிய பூமியை, இது வாமனுடைய மண், வாமனாலே அளக்கப்பட்ட மண் என்னும்படியான இந்த பூமியை, அல்லது எல்லோரும் இருக்க காரணமாக இருக்கக்கூடிய பூமி அப்படின்னா அதிகரணம் எது அப்படின்னா சாமானிய. இப்போ காரணம் சொல்லும் பொழுது சாமானிய காரணத்துல ஈஸ்வரன், அதாவது மண்ணுக்கு காரணம் எது, சம்வாய் காரணம். நையாயிகார் சொல்லும் போது கூட மண்ணு, அது மாதிரியாக குடம் பண்றதுக்கு மண்ணு காரணம், தண்டு காரணம், சக்கரம் காரணம் அப்படிலாம் சொல்லுவார். இதெல்லாம் சொல்றார். ஈஸ்வரன் காரணம். அந்த அந்த சக்கரத்தை வைக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது பூமி. அந்த குலாவை நீங்க உட்காந்து தானே பண்ண முடியும். அப்போ கடம் பண்ணா கூட இந்த பூமி காரணமா இருக்கணும். எப்படியானா ஈஸ்வரன் காரணம், டிஃபால்ட் காரணங்கள் எதுனா ஈஸ்வரன் காரணம், காலம் காரணம்னு சொல்றாங்க. அது மாதிரி எதை பண்ணாலும் மனுஷன் பண்ற எல்லா காரியத்துக்கும் டிஃபால்ட்டா ஒரு குலாலனோ ஒரு தச்சனோ ஒரு காரியம் பண்ணானா அவனுக்கு முதல்ல ஆபீஸ், நான் ஒரு ஆபீஸ் உண்டாக போறேன்னா முதல்ல என்ன பண்றான், பில்டிங்கை பத்தி யோசிக்கிறான். எத்தனை பேர் வேலை பண்ணணும், எத்தனை ஃப்ளோர் பில்டிங் நமக்கு வேணும், எவ்வளவு ரெண்ட்ல எடுக்கணும்னு. ஏன்னா ஸ்பேஸ்ன்றது ஒரு காரணமா இருக்கு மனுஷன் பண்ற காரியத்துக்கு. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய பூமியை, எல்லோரும் நிலை பெற்றிருப்பதற்காக நாம் ஒரு காரியம் பண்ணா நமக்கு பூமி வேணும், அதிகரணமாக பூமி வேணும் என்பதை, அல்லது பக்தாளுக்கு பூமியை பார்த்தாலே இது வாமனன் மண், மண்ணை இருந்து துளாவி
வாமனன் மண் இது என்னும் என்கிற, அதாவது என்ன பண்றா, எங்கேயோ ஊர் பெங்களூர்ல இருக்கோம், எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு சைட் வாங்கி போடுறோம். அப்ப என்ன பண்றோம், பென்சு போட்டு ஓனர் நேம் போட்டு இதை அத்துமீறி இதை ஆக்குபை பண்றவாத ப்ராசிக்யூட் பண்ணுவோம் அப்படின்லாம் போடுறோமே. ஏன் போடுறோம்? அது புறம்போக்கு நிலம்னு யாரும் நினைச்சுக்க மாட்டான். புறம்போக்கு நிலம் அப்படின்னு நினைச்சுட்டா யார் வேணா குடிசை போட்டுப்பா, ஆக்கிரமிப்பு பண்ணிடுவா. அது கூடாதுன்றதுக்காக என்ன பண்றான் ஒருத்தன், அதுல ஒரு அடையாளம் வைக்கிறான், இது இன்னாருடைய சைட்டு, இதை போர்டு வைக்கிறான். அது மாதிரி பகவான் என்ன பண்றான், இது என் பூமி என்று பகவானுடைய பூமி. லௌகிய ரீதியில என் வீடுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம டாக்ஸ் கட்டணும், ஏன்னா அரசாங்கத்தோட பூமி இது. ஒரு வீட்டுக்கு மேல ஏதோ ஒரு தேசத்துக்கு நல்லதுக்காக ஒரு ரோடு போடணும், ஒரு ஃப்ளைஓவர் கட்டணும், அல்லது ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணும்னா என்ன பண்றான், நான் என் பூமியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, வேணும்னா காம்பன்சேட் பண்ணுவான் கவர்மெண்ட். ஆனா கவர்மெண்ட் ஆக்குபை பண்ண நினைச்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ ஐயோ என் வீடு கவர்மெண்ட் எப்படி இதை எடுத்துக்கலாம்னு நீ கேட்க முடியாது. வேணும்னா நீ கோர்ட்டுக்கு போகலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம், காம்பன்சேஷன் போராதுன்னு சொல்லி சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பூமி ஆக்சுவலா அரசாங்கத்துக்கு, அதனாலதான் டேக்ஸ் கட்டியானோம், டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ற மாதிரி நாம நம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இது அரசாங்கத்தோட பூமின்னு சொல்ற மாதிரி ஈஸ்வரனுடையதுதான் சொத்து மொத்தம். இந்த லோகம் மொத்தம், இந்த லோகத்துல ஈஸ்வரனுடையது இல்லாதது இல்லை. அப்ப ஆழ்வார் மாதிரி பக்தாளுக்கு எந்த வஸ்துவை பார்த்தாலும் அது ஈஸ்வருடைய வஸ்துவாக தெரியுது. மண்ணை இருந்து உருவாகி வாமனன் மண் இது என்னும் விண்ணை தொழுதவன் மேவு வைகுண்டம் என்று கைகாட்டும் என்று நல்லவாளுக்கு பக்தாளுக்கு எல்லா வஸ்துவும் ஈஸ்வர சேஷமாகவே தோணும். ஈஸ்வருடையது ஐஸ்வர்யம்னே பேரு. சம்ஸ்கிருதத்துல ஐஸ்வர்ய சப்தம் எப்படி உண்டாகுன்றதுக்கு பல வழி இருக்கு. ஒண்ணு ஈஸ்வரனுடையதுன்னு அர்த்தம் இது. அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, 3 வீடு இருக்கு, கொட்டா இருக்கு, கொட்டா நிறைய 100 மாடு இருக்கு, ஆம்பியா இருக்கா, நவதானியம் வீட்டுல கொட்டி கிடக்கிறது, 50 ஏக்கர் கரும்பு விளையிறது, 40 ஏக்கர் நெல் விளையிறது, அவ்வளோ ஐஸ்வர்யம் உடையவன் இப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யம்ன்ற சப்தம் இருக்க சம்ஸ்கிருதத்துல அதுவே இவந்து இல்ல. பாலாஜிக்கு என்ன 10 பம்ப் செட்டு ஓடுறது, 50 ஏக்கர் நிலம் இருக்கு, மாடு கொட்டா நிறைய மாடு இருக்கு, அவ்வளவு ஐஸ்வர்யம் கொண்டவன் பாலாஜின்னா, அந்த ஐஸ்வர்யம் சப்தமே என்ன சொல்றது, அது பாலாஜி இல்லைன்னு சொல்றது. பாலாஜி அபிமானிக்கிறான், இந்த 50 ஏக்கர் நிலம் என்று அபிமானிக்கிறான்னு அர்த்தம். ஐஸ்வர்யம்ன்ற சப்தத்துக்கு ஈஸ்வரனுடையது என்று அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல சாதாரண சப்தங்கள் கூட வேதாந்தத்தை போதிக்கூடியதாக இருக்கு. அந்த தெய்வ நம்பிக்கை, அதால்தான் சம்ஸ்கிருதம் வாசிச்சவன் நாஸ்திகனாக முடியாது. அப்படி ஆனாலும் மகாபாபின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதமும் வாசிட்டு ஒருத்த பாபி நாஸ்திகனாரான்னா அது ரேரஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாரு, கோர்ட்ல சொல்றாரு. அது மாதிரி அது மகாபாபம் இருந்தாதான் ஆக முடியும். ஏன்னா அந்த சொற்களே சொத்து அப்படின்னா சொன்னா பெருமாளுடையதுன்னு அர்த்தம், சொத்தம் அப்படின்னு. அது மாதிரியாக ஐஸ்வர்யம் அப்படின்னா ஈஸ்வரனுதுன்னு அர்த்தம். அது ஒன்று இல்லை, உலகம் நடக்கணுன்றதுக்காக பெருமாள் இந்த வீடு அவனுக்கு இருக்கட்டும், அவன் பாக்கிய விஷயத்து நம்ம வஸ்துவை இவ்வளோ அவன் அனுபவிக்கிட்டோம். ஆம்பியாலோ ஈஸ்வரனுடையது, அந்த நவதானியங்களோ ஈஸ்வரனுடையது, அந்த 50 ஏக்கர் நிலமும் ஈஸ்வரனுடையது, பம்சத்தோ ஈஸ்வரனுடையது, எல்லாம் அந்த கொட்டா நடுவில் இருக்கக்கூடிய மாடு மொத்தம் ஈஸ்வரனுடையதுன்னு அர்த்தம். சப்தத்திலேயே ஆஸ்திக்கம் இருக்கும்படியான பாஷை அது. அதனால மண்ணி பகலிடத்தை பகவானுடைய பூமியை மாமுதி நீர் காண்டு எங்க பழைய நிலம் போல இருக்கக்கூடிய ஜலமானது விழுங்க. ஆக்சுவலா பூமிக்கு ரட்சகமாக ஜலம் இருக்கு, அந்த ஜலமே பூமியை வேதி பயிர மேஞ்சா மாதிரியாக பூமியை காப்பாற்றுவதற்காக கடல் இருக்கு, பூமியை காப்பாற்றுவதற்காக மலை இருக்கு. மலை பூமியால தாங்கப்படுறது நாம் நினைக்கிறோம், பூமியை தாங்கிறது மலை. அதாவது மலைகளை வெட்டக்கூடாது, மலைகளை வெட்டி எடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றதுக்கான கோவில் கட்டுறதுக்கு தவிர பழைய காலத்துல கோவில்லாம் பார்த்தா கல்லுல கட்டியிருக்கோம், வீடெல்லாம் பார்த்தா சுண்ணாம்புல கட்டியிருப்பா, வீடெல்லாம் பார்த்தா எல்லாம் குடிசை வீடா இருக்கும். அவளுக்கு என்ன கல்லை வச்சு கட்டிக்க தெரியாதா அப்படின்னா, வாண்டா இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தர்மம் நம்ம தேசத்தை. ஐயோ இந்தியா புவர்களோட கண்ட்ரி, ஏழைகளுடைய கண்ட்ரி, அப்படி ஏழைகள் கண்ட்ரி இல்லவே இல்லை. நம்ம தேசம் மாதிரி நதிகளும் மலைகளும் இயற்கை வளமும் அப்படி இருந்தா
இந்த புவர் கண்ட்ரிய பார்த்து ஏழை தேசத்தை பார்த்து எவன் படையெடுத்து வருவான்? நான் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு திருட போறேன்னா அவன் பணக்கார வீட்டுக்கு தான் திருட போகணும் தவிர ஏழை வீட்டுக்கு நான் திருட போக மாட்டான். இங்க படையெடுத்து வரானா என்ன இருக்கும்? இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறானா என்ன இருக்கும்? இங்க ஏதோ வஸ்துக்கு பேர் தான் ஆள வரான். ஏழை வீட்டுல 4 பல்லா சக்தி இருக்கிற வீட்டுல எவனா திருட போவானா? திருட போக மாட்டான். பணக்கார வீட்டுக்கு தான் திருட போவான். இப்ப நாம என்னைக்குமே ஏழை கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை முறை ஆத்மாவை பத்தி நினைக்கக்கூடியது, சரீர சுகத்தை பத்தி நினைக்கக்கூடியது இல்ல, அறவழியில வாழ்க்கை. அதனால நாம குடிசையில வாழுவோம், அது மாதிரியாக மண்ணு வீட்டுல வாழுவோம். ஏன் வாழறோம் அப்படின்னு சொன்னா, அனாவசியமா மலையை தோண்டி வெட்டி கல்லை எடுத்து இந்த கிரானைட்டுன்ற ஒண்ணு வீட்டுல கஷ்டப்படக்கூடாது, பெருக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் வேக்கம் கிளீனரை வச்சு இழுக்கணும். மலையை வெட்டி கிரானைட் போடுறது ஒரு தப்பு. அது வேற கை வலி கால் வலி, அது சில்னஸ் அதிகம் எடுத்துக்கும். வெயில் அதுக்கு ஒரு ஷாக்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் ஏர் கிளீனரை வச்சு இப்படி பண்ணிட்டு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பச்சை பசேன்னு மண்ணு தரைய பசுஞ்சாணியில மூழ்கி கோலம் போட்டா என்ன அழகா இருக்கும் தெரியுமா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ பழைய காலத்துல மட்டும் கோவில் அவ்வளவு அழகா கட்டினவா, மண்டபம் கட்டினவா, வீட்டெல்லாம் சாதாரண ஓட்டு வீடா இருக்கும். ஓட்டு வீடு தான் இருக்கும். இல்ல சுண்ணாம்புல கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா சுண்ணாம்பு செவரை வச்சு மண் செவரை வச்சு வீடு கட்டிட்டு இருப்பா. அவளுக்கு கோவிலை கட்ட தெரிஞ்சவாளுக்கு வீட்டை அது மாதிரி கோவில்லாம் பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி வீட்டை கட்டிக்க தெரியாதான்னா தேவையில்லை, இயற்கையை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவ இருந்திருக்கா. அதனால இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ எல்லாத்தையும் ஈஸ்வரனுடையதாக பார்க்கும்பொழுது எனக்குங்கிற எண்ணமோ, நாம நல்லா இருந்தா சரி, எதிர்காலம் ஜனங்கள் எப்படி இருந்தா என்ன அப்படின்ற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இருந்தா உலகம் நல்லா இருக்காது. நான் வாழ்ந்தா சரி, மேல் ஜெனரேஷனை பத்தி நினைக்க மாட்டேன், சமுதாயத்தை பத்தி நினைக்க மாட்டேன், அப்படி எண்ணம் இருந்தா கஷ்டம். அதனால ஆய்வாளர் என்ன பண்ணா, எந்த வஸ்துவை பார்த்தாலும் நம்ம வஸ்துங்கிற ஞாபகம் நமக்கு வருது, இந்த வஸ்துவை நமக்கு ஆய்க்கலாமான்ற ஞானம் நமக்கு வருது. ஆய்வாளர்களுக்கு எந்த வஸ்துவை பார்த்தாலும் அதுல ஈஸ்வரனை பார்க்கிறார், இது ஈஸ்வரனுடையது என்று பார்க்கிறார். அப்படிப்பட்ட பூமி, அந்த பூமிக்கு அரணாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலைகள், மலையை போனா நீ வெட்டி எடுக்கலாம், கிரானைட் பண்ணலாம், கோட்டீஸ்வரன் ஆகலாம். ஆனா மலையை ஒன்னால உண்டாக்க முடியுமா? இன்னொன்னு, ஒரு பூமியில ஒரு பள்ளம் தோண்டிடும், தோண்ட குருணி துக்க முக்குருணி அப்படின்னு சொல்லுவார். நீ தோண்டின அந்த பூமிய நீ மூடணும் அப்படின்னு சொன்னா 3 பங்கு மண்ணு வேணும். எந்த அளவு மண்ணு எடுத்தியோ அதை விட 3 பங்கு மண்ணு போட்டாதான் உன்னால அதை துக்க முடியும். அதனால நம்மால ஒன்றத்தை உருவாக்க முடியாத போது நம்மால ஒண்ணு அழிக்கக்கூடாது. கோவில் என்பது ஆத்மோ ஜீவனத்துக்கு. இன்னொன்னு, கிராமத்து கோவில்னா சின்ன சின்னதா இருக்கும். ஒரு ஸ்ரீரங்கம் கோவில், ஒரு புண்ணிய கஷேத்திரம், அங்க அத்தனை பேர் சேவிக்கிறா. அதுக்காக மட்டும் கொஞ்சம் மலையிலேருந்து கல்லுகளை வெட்டி எடுத்துட்டா ஒரு தோஷம் இல்லை. அதனால வர லாசை விட லாபம் அது ரொம்ப அதிகம். ஒரு கோவிலுள்ள போயிட்டு வரான் ஒருத்தன் அப்படின்னா மனசு கஷ்டம். கோவிலுள்ள போனா அந்த விக்கிரகத்தை பார்த்தா கையை கூப்பிட்டு வந்தான்னா மனசுல சாந்தி. ஆம்பியா கிட்ட பேச முடியாத, குழந்தைகள் கிட்ட பேச முடியாத, ஃப்ரெண்டு கிட்ட பேச முடியாத கூட அந்த கல்வி கிரகத்துக்கிட்ட பேசிட்டு வராம ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில. இதே போய் ஒரு மனநோய் மருத்துவமனை கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திண்டாடி டிராபிக்ல போய் அந்த மன அமைதி அவகிட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசிட்டு வந்தா ஃபீஸ் எவ்வளவு கேட்பா? 2500 3000 கேட்பா. அப்ப என்ன பண்றது? நீ அவனும் எங்கேயோ மனசுல வச்சுட்டு கேட்டிருப்பான். அவனுக்கு 1008 பேஷண்ட்ல நீ ஒருத்தன். ஆனா பகவான் அப்படி இல்லை. கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவன் மனசு நிம்மதி வருது. அதனால கோவிலுக்காக தான் கல்லை வெட்டுறது அப்படின்லாம் அவன் நினைச்சுட்டு இருந்தா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மரங்களோ காடுகளோ மலைகளோ சமுத்திரமோ பூமியை காக்க வைக்கப்பட்டது. அப்படி காப்பதற்கு வைக்கப்பட்ட சமுத்திரமே பூமிய வேலி பயிரமைந்தா போல பூமியை காக்க வைக்கப்பட்ட சமுத்திரமே பூமிய அழுத்த நினைத்த போது, ஆகினாலே பூமிக்கு ரட்சகமான கடலே பூமியை விழுங்க நினைத்த போது, பின்னும் ஓர் ஏனமாய் ஒப்பற்ற வராகமூர்த்தியாய் பூக்கு மானமிலா பன்றியாய். பூக்குன்னா அந்த லோகத்துல அந்த ரூபத்தை தரிக்க மாட்டா, யாரும் விரும்ப மாட்டா. அத மானம் இல்லாதன்னா ஈகோ இல்லாதன்னு அர்த்தம் பண்ண பெரியவாச்சா பிள்ளை. உபமானம் இல்லாதன்னு சொன்ன தேசிகன்.
உபமானம் இல்லாத பன்றியாய் அந்த வராக ரூபத்தை சேவிச்சா உன்னத்தை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராத அளவுக்கு ஆகர்ஷகமாக இருக்கக்கூடிய மகாவராஜனாய் வளை மறுப்பில் வளைந்த தன்னுடைய அந்த கோரைப்பள்ளிலே கொள் அவிலும் கூர்முதி மேல் எதிரிகளை கொலை செய்ய வல்ல கூர்மையான கோரைப்பட்டலிலே வைத்து எடுத்த கூத்தனை வைத்து கொண்ட அழகிய கூத்துன செயல் இப்படிப்பட்ட கிருத்திமத்தை உடையவனை அடுத்தது க்ஷீராப்தி மதனம் பண்ணதை சாய்கிற மண்ணும் படமலையை மத்தாக மாசுமத்தால் மின்னும் விரிசுடரும் விண்ணும் திறங்கொழியும் தன்னையுடனே சொல்ல மலை சிரித்து ஆங்கின்ன முதம் வானவரையூட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வல்லலை பூமியில இருக்கவாறு ரட்சிச்சது இருக்கட்டும், தேவதைகளுக்கு கஷ்டம் வந்தது பிரகலாதன் அனன்ய பிரயோஜன ரட்சிச்சது இருக்கட்டும், பூமி பிரார்த்திக்காத போது பூமியை ரட்சிச்சது இருக்கட்டும், அந்நிய பிரகலாதனை போல அனன்ய பிரயோஜனம் இல்லாமல் வேறு பலனை எதிர்பார்க்காத பக்தர்கள் இல்லாமல் தன் வேலையை பார்க்கறது முக்கியம். அப்படிப்பட்டவர்கள், அதாவது தேவதைகளுக்கு தன் காரியம் முக்கியம். அப்படிப்பட்டவர்களாக செல்பிஷா இருக்கக்கூடிய சுயநலம் கொண்ட தேவர்களை காப்பதற்கு இவன் க்ஷீராப்தி மதனம் பண்ணான். ஆகையினாலே மண்ணும் வடமலையை பூமிக்கு ஆணி அடித்தா போல நிலையாக இருக்கக்கூடிய மந்தரமலை, மத்தாக வடமலைனா வடக்குன்னு அர்த்தம் இல்லை, மந்தரம்னு அர்த்தம், உத்தரம்னு அர்த்தம், உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். மலையை மத்தாக கொண்டு மாசுனத்தால், மாசுனம்னா பெரிய பாம்பு, மலைப்பாம்பு பொதுவாக பாம்புக்கும் பேர் உண்டு, மாசுனம்னா பெரிய பாம்புன்னு அர்த்தம், மலைப்பாம்பு சொல்லும் விசேஷிச்சு கூட. வாசுகியை கயிறாக கொண்டு மின்னும் மிதி சுடரும் விண்ணும் பிரகாசிக்கிற சூரிய சந்திரர்களும் ஆகாசமும் பிறங்கொழியும் இன்னும் எத்தனை தேஜஸ் பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை தேஜஸ் பதார்த்தங்களும் தண்ணீருடனே சுழல. அந்த பஸ் ரொம்ப வேகமா போனா எதிரக்கூடிய மரம்லாம் ரொம்ப வேகமா நம்ம நோக்கி வர்ற மாதிரி தெரியும். இந்த மந்திரவனை சுத்துற வேகத்துல சூரியன்லாம் சுத்துறான், எல்லாரும் அந்த வேகத்துக்கு சுத்துற மாதிரி தோன்றது. அப்படி மலை சிரித்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கறிந்த வல்லலை மலை சிரித்து ரொம்ப நாள் கடைஞ்சு பார்த்து அவளால கடைய முடியல, கலைப்படைஞ்சுட்டா. அதான் நின்ற சூழல் என் செய்தார் அரங்கனே தரங்கநீர் கலங்க அன்று குண்டுசூழ் மரங்கள் தேய மாநிலம் குழுங்க மாசுமம் சுழால் நெருங்க நீ கரைந்த போது நின்ற சூழல் என் செய்தார். ஒரு சிலர் இருப்பா, 2-3 மாட்டு பொண்ணு இருப்பா, சார்ந்தம் இருக்கும், 2 மாட்டு பொண்ணு நல்ல கெட்டிக்காரியா வேலை பண்ணுவோம், இன்னொரு மாட்டு பொண்ணு அவ்வளோ அசிடு, அவ்வளோ நல்லா வேலை பண்ண மாட்டான். ஆனா ஏதோ கொஞ்சம் வெள்ளம் சீவி கொடுத்துட்டு குறுக்க நடுக்க போய் அவன் இங்கேயும் அங்கேயும் போறத பார்த்தா அவனா வேலை பண்றான்ற மாதிரி. அந்த வேலை பண்ற 2 மாட்டு பொண்ணு வேலை பண்றதாவே தெரியாது. ஆனா குறுக்க நடுக்க போயிட்டு இப்ப வேலை வாங்குவோம், கடைசியில சாத சாய்க்கிறதுக்கு வந்துருவோம். பிராமணக்காரங்க இப்போ ஓ இந்த மாட்டு பொண்ணு தான் கெட்டிக்காரி போல இருக்கு, ஏன்னா கடைசியில இலையில சாதம் சாய்க்கிறவோ அவோ உள்ள காரியெல்லாம் அதிகம் பண்ணல, ஏதோ காத்தால கொஞ்சம் வெள்ளம் சீவி கொடுத்தா இப்ப சாதம் சாய்க்க வந்துட்டா. அப்போ அந்த பிராமணக்காரர் என்ன நினைப்பா, ஓ இந்த மாட்டு பொண்ணு தான் சாதமே பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைப்பா. அது மாதிரி கலைச்சு போய் முடியாம விட்டுடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவாதுல பெருமாளே பல ரூபம் எடுத்துட்டு தலைப்பக்கமும் தான் பிடிச்சுண்டு கீழே ஆமையா தரிச்சுண்டு இந்த பக்கமும் பல ரூபம் அசுரர்கள் வேஷத்திலையும் இந்த பக்கம் சுரர்கள் வேஷத்திலையும் பல ரூபத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அமிர்த மந்தா விட்டு இவளாக மோகினி அவதாரம் கொண்டு இவ்வளவு காரியம் பண்றான். அப்படி இருக்குச்சே அவனுக்கு பேர் இல்லை, தேவதைகள் கடந்தார்கள். இதுனா ரொம்ப வைத்தியசிவா இருக்கு எனக்குன்னு கேட்கிறாள். ரங்கா உனக்கு நீ நல்லா வேலை பண்ற, இப்போ அந்த ஆட்டுக்கு போறா, தன் பொண்ணு வாழ்க்கப்பட்டிருக்கான், தன் பொண்ணே உழைக்கிறான், அந்த ஆத்துல மாடு மாதிரி உழைக்கிறா, ஆனா அவளுக்கு பேர் இல்லை. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும், மற்ற ஓர்படிகள் எல்லாம் பொண்ணோட ஓர்படிகள் எல்லாம் சும்மா பேரை வாங்கிட்டு போறா, உழைக்கிற நம்ம பொண்ணுக்கு பேர் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு கஷ்டம் வருமானம். அது மாதிரி அவ சாதாரண இல்லை, நம்ம டியூட்டி நாம பண்றோம், பேரை யாரெல்லாம் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லலாம். ஆனா பொண்ணோட அம்மாவுக்கு மனசு கஷ்டம் வரும். நம்ம பொண்ணு மாடு மாறி உழைக்கிறா, இவளுக்கு பேர் இல்லை, ஓர்படிகள்லாம் வேலை வாங்கிட்டு போறான்ற மாதிரி. ரங்கா நீ ரொம்ப
தேவதைகளுக்கு எப்ப பார்த்தாலும் பேரை கொடுத்துடுற, நீ காரியம் பண்ணாலும். ஆனா எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ரங்கனுக்கு வர வேண்டிய பேரெல்லாம் யாரோ இந்திரசத்திரம் வாங்கி போறான்னு. அரங்கனே தரங்கநீர் கலங்க அன்று குண்டுசூழ் மரங்கள் தேய மாசுனம், அங்கேயும் மாசுன சப்தம் இருக்கு. அவர் திருமங்கையாழ்வார் மாசுனம்னு பதம் போயிருக்கு. மாசுனம் சுருங்க மாசுனம் சுழாய் நெருங்க நீ கடைந்த போது இந்த சூழல்னு பேரவானது. நின்ற சூழல் என் செய்தார் குரங்கை ஆயுகந்த எந்தை கூறுதேர வேறிதே. அப்போ நீ எனக்கு பதில் சொல்லு, ஏன் இப்படிலாம் நீ உன் பேரை விட்டு கொடுக்குற அப்படின்னு ஆழ்வார் கேட்கிற. அது மாதிரியாக மண்ணும் மின்னும் இருசுழலும் விண்ணும் பிறங்கொழியும் தண்ணீர் உள்ளே சூழல மலை சிரித்து ஆங்கு வெகு நேரம் கலைந்து அமிர்தம் வராம அவர்கள் களைப்படைந்து போன நிலையிலே இன்னமுதம் வானவரை ஊட்டி அவளுக்கு வெள்ள வேலை வெப்பு நாட்டி வெள்ளையிட்டரா. இன்னொரு பாசுரத்துல அதே திருமசியாக வேலை சாய்கிறேன். வெள்ளை வேலை வெப்பு நாட்டி வெள்ளையிட்டராவளாய் அல்லலா கடைந்த வந்து அறுவரைக்கோர் ஆமையாய் உள்ள தீர்மருந்து. ஒரு பாசுரத்துல அரங்கனே அந்த கடைஞ்சதை மட்டும் சொன்ன. இந்த பக்கம் பல ரூபம் எடுத்துட்டு அந்த பக்கம் பல ரூபம் எடுத்துட்டு நீ கடைஞ்சு ஆமையா தாங்கினதை அங்க விட்டுட்ட. ஆமையா தாங்கினதை இன்னொரு பாசுரத்தை சொல்லுங்க. வெள்ளை வேலை வெப்பு நாட்டி வெள்ளையிற்றராவலாய் அல்லலா கடைந்த வந்து அறுவரைக்கோர் ஆமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர் கலிச்சயம் வல்லராரையன்றி மற்றோ தெய்வம் நான் மதிப்பனே. அங்க மண்ணும் துயர்கடிந்த வல்லலை ஆழ்வார் பாசுரங்களுக்குள்ள கூட எப்படி ஒத்துமை வருது. இந்த பெரிய திருமொழியிலையும் வள்ளல் சப்தம் இருக்கு, திருமசை ஆழ்வாருடைய பாசுரத்திலையும் வள்ளல் சப்தம் இருக்கு. மண்ணும் பரமலையை மத்தாக வாசுனத்தால் மின் நெகிரி சுழலும் பின்னும் பிறங்கொழியும் தண்ணீர் உடலே சுழமலை திரித்து ஆங்கின்ன முதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வல்லலை அவளுக்கு அமிர்தத்தை கொடுத்து அவர்களுடைய துயரத்தை போக்கின வல்லலை. இங்கேயும் வல்லல்னு பதப்பிரயோகம் பண்ணுங்க. அவரும் அந்த பாசுரத்துல வெள்ள வேலை வெற்று நாட்டு வெள்ளையிற்றதாவதாய் அல்லலா கடைந்த வந்து அறுவரைக்கோர் ஆமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர் கலித்தயம் வல்லலாரையன்றி மற்றோ தெய்வம் நான் மதிப்பனே என்று திருமசாழ்வார் இதே வள்ளல் சப்தத்தை இதே அவதாரத்தினுடைய அனுசந்தாரத்துல சாஞ்சிருக்க. அப்படிப்பட்டவர் உதாராக அந்த இடத்துல வள்ளல்னா உதாரன்னு பேர். லோகத்துல உதாரணன்னு இன்னொன்னு இவன் எப்படிப்பட்ட உதாரணம் அப்படின்னு சொன்னா, லோகத்துல வள்ளல் அப்படின்னு சொன்னா கொடுக்கிறவன சொல்லுவா. இவ்வளவு கொடுத்த இவன் என்ன சொல்றான், எப்பயுமே தங்கிட்ட வாங்கிக்கிறவாளா உதாரணா சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்மைவ மேமதம். தேவதாந்தரத்துக்கிட்ட போகாத எங்கிட்ட வர இந்த 4 பேருமே உதாரணர்கள். ஏன்னா இவாளும் தேவதாந்தரத்துக்கிட்ட போயிட்டா அப்படின்னா எல்லாரும் எங்கேயோ புங்க மரத்துல பூவரச மரத்துல கட்டிருக்க போஸ்ட் பாக்ஸ்லயே லெட்டரை போட்டா போஸ்ட் ஆபீஸுக்கு வேலை என்ன? அப்போ போஸ்ட் ஆபீஸுக்கு 4 பேர் வரானோம். அது மாதிரியாக அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு இல்லாட்டா வெறிச்சு ஓடி கிடக்கும். அப்ப இல்லாம 4 பேர் போஸ்ட் ஆபீஸுக்கு வரான்னு சொல்ற மாதிரி இங்க தேவதாந்தரத்துக்கு அவரவர் இளையவர் குறைவிலர்னு தேவதாந்தரங்களை உண்டாக்கி அவளுக்கு பலன் கொடுக்குற சக்தியை பகவான் கொடுத்துருக்கான். இது தெரியாத எல்லாரும் அவன் அங்கேயே போய் தேவதாந்தத்தையே ஆசிரிச்சுட்டாங்கன்னா பெருமாள் வந்து பலன் கொடுக்குறவன்றது லோகத்துக்கு எப்படி தெரியும்? எங்கிட்டே 4 பைத்தியங்கள் வருது. இன்னொன்னு அந்த தேவதாந்தரங்கள் எல்லாம் டக்குன்னு பலன் கொடுத்துரும். ஆனா பகவான் கொடுக்க மாட்டான். இதை கொடுத்தா இவனுக்கு பின்னாடி ஏதாவது கெடுதல் வரும்னா அம்மா வந்து மாம்பழத்தை கொடுக்காத மாதிரி சின்ன குழந்தைக்கு மாம்பழம் வரும், மாம்பழத்தை கொடுக்க மாட்டான் அம்மா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது ஒரு பீஸ் கொடுமானா பழத்தை சாப்பிடுவோம். அது மாதிரி அப்படி இருந்துச்சா பெருமாள் வந்து டக்குன்னு கொடுக்க மாட்டான். ஒரு சில கொடுக்காதைய கூட நிறுத்திடுவான். பின்னாடி பராபலம் வரும்னா அதெல்லாம் நினைச்சுக்காத கஷ்டமா பெருமாள்கிட்டயே வாங்கிக்கலான்னு வரா பாருங்க. அதனால இவா வராட்டா எனக்கு எப்படி பேர் வரும்? அதனால என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறவா வள்ளல் எனக்கு அவாதான் உதாராள். தான் தான் எல்லாருக்கும் ஆத்மா. ஆனா இவன் என்ன சொல்றான், ஞானி ஆத்மான்னு சொல்றான். தான் தான் வள்ளல். ஆனா தங்கிட்ட உலோகத்துல கொடுக்கிறவாள்தான் வள்ளல்னு சொல்லுவாள், வாங்கிக்கிறவாள் பிச்சைக்காரன் தான் சொல்லுவாள். ஆனா பிச்சைக்காரன் இவன் வள்ளல்னு சொல்றான். ஏன்னா எங்கிட்ட வந்தால அட்லீஸ்ட்
மற்றவாக்கிட்ட போகாம என்கிட்ட வந்தானேன்னு உதாரா சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்மைவ மே மதம் என்று சொன்னா பெருமாள். மண்ணும் பேர் கடைந்தவர்களை மற்றன்றியும் தன்னுருவமாறும். அடுத்தது வாமனாபதார்த்த சாய்கிற மற்றன்றியும் தன்னுருவமாறும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரல் உருவின் மாணியாய் மாவன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர் வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யானரப்ப மூவரிவன் மன்னா தருகன்னு வாய் சிறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்ட வென்றதுமே அத்துணைக்கண் விண்ணார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்த பொன்னார் கடற்கடற்கால் ஏழுலகும் போய் கடந்து அங்கொன்னா வசுவர் குலங்கச் செல நீட்டி மன்னி பகலிடத்தை மாவலிய வஞ்சித்து தன்னுலகம் ஆக்குவித்த தாரானை. மற்றன்றியும் அதுக்கு மேலே முன் சொன்ன பரத்துவம் வராக அவதாரம் நிசும்ம அவதாரம் அவருடைய பரத்துவத்தை காட்டுறது. அதுலயும் நீர்மையை காட்டுறதுன்னு சொல்லலாம். ஆனா சரித்திரத்தை டக்குன்னு கேட்டவுடனே பரத்துவம் தெரியும். ஒத்தன் சிங்கமும் மனிதனமான உருவத்தை எடுத்துட்டு கம்பத்திலிருந்து தோன்றி இதெல்லாம் பண்றது பார்த்தா பரத்துவத்தை தான் காட்டும்படியாக இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் அவன் பரவி இருக்கா என்பதை காட்டுறது. பறந்து எங்க கண்ணுல காட்டுறது பார்த்தா அதுல புறத்தாழ்வான் சாய்கிற பரேசதாம்பரத்தை பிசுனையத்தி பரேசதாம்பரத்தை புறத்தாழ்வான் சாய்கிற ஆராய்ச்சி பார்த்தா நீர்மை இருக்குன்னு சாய்கிற. ஆனாலும் சரித்திரத்தை மேலோட்டமா கேட்ட உடனே வந்து பரத்துவம் தெரியும். ஆனா பரத்துவமே இல்லாம நீர்மையே காட்டி கொண்டிருக்கும்படியான ஒரு அவதாரம். சன் உருவம் ஆறும் அறியாமல் கண்டவர்கள் இவன் யாச்சகன் தான். இவன் வந்து பகவானும் இல்லை யாரும் இல்லை, இவன் பிக்ஷுதான் என்று சொல்லும்படியாக எல்லாரும் சொல்லும்படியாக 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு தெரியாதபடி தான் அங்கு புக்கு எல்லாராலும் அடையப்பட வேண்டிய இவன் மாவலியை அடைந்தான். இவன் இடம் தேடி நாம் போக வேண்டியிருக்க இவன் மாவலியிடம் வந்து சேர்ந்தான். தான் அங்கு புக்கு ஓர் மண்ணும் குரல் உருவின் மானியாய். ஓர் மண்ணும் குரல் உருவு பார்த்தா கண்ணு எடுக்க முடியாத நம்முடைய கண்களை வாங்கி கொள்ள முடியாம திரும்ப பெற முடியாமல் இருக்கக்கூடிய உருவை கொண்டு குரல் உருவு குட்டி குழந்தை உருவாக கொண்டு மண்ணும் பொதுவாக குழந்தைகள் எல்லாமே அழகா இருக்கும். குழந்தைகளை வெறுக்கவே முடியாது. அந்த குழந்தையும் இவன் வந்து பிரம்மச்சாரியா என்ற ரூபமானது கண்ணு வாங்க முடியாதபடியான உருவம். மண்ணும் குரல் உருவின் ஸ்வர்ண சுவாமின்னு எழுந்த இன்ஜிமேட்டேஷனுக்கு ஆச்சாரியன் அவர் காலக்ஷேபாச்சாரியன். அந்த சுவாமியை பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்லுவா. அவருக்கு ஸ்வர்ண சுவாமினே பேரு, கிருஷ்ணமாச்சாரன்னு பேரு. அழகு, ஸ்வர்ணம் பொன் கலர், அந்த சைஷ்டியம், தேஜஸ், ஆச்சாரத்தால் வரக்கூடிய ஒரு தேஜஸ், வைராக்கியம், இந்த விஷயத்த நமக்கு தெரியாத விஷயம் கிடையாதுன்னு உங்க மனசுல எது இருக்கோ, நான் மாஸ்டர் ஆயிட்டேன் இந்த விஷயத்துல எனக்கு என்ன மீறி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க விஷயத்த அவர் சொல்ல கேட்டேன்னா உனக்கு தெரியாத 4 விஷயத்த அதே விஷயத்துல சொல்லுவேன். நாம அறகுறையா படிச்ச விஷயத்துல இல்ல, நாம ஏற்கனவே இந்த விஷயத்த நன்னா தெரிஞ்சுட்டோம்னு நீ எந்த விஷயத்த நினைச்சிட்டு இருக்கேரோ அந்த விஷயத்த அவர் உபன்யாசம் பண்ணா, அவர் வாக்கியார்த்தம் சொன்னா புரியாத 4 விஷயத்த புரியாத 4 புதிருக்கு விடை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஞானம். அவர் தேவ பெருமான இடத்துல ஆசை அதிகம், பரதன் இடத்துல ஆசை அதிகம். அவர் அப்சர்வேஷன் என்ன பண்றாருன்னா, அவர் எங்க நின்றாலும் ஒருவேளை யாரோ ஆக்சிடென்டலா அவ கண்ணு அவர் மேல பட்டுச்சுன்னா கண்ணு எடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு தேஜஸ் இருந்தது அவருக்கு. தேஜஸ் அழகு, ஒரு சிலருக்கு தேஜஸ் இருக்கும் அழகு இருக்காது, ஒரு சிலருக்கு அழகு இருக்கும் தேஜஸ் இருக்காது. அழகோடு கூடிய தேஜஸ் அவருக்கு இருந்தது. அது பார்க்க இப்படி கூட ஒருத்தன் படைச்சிருப்பான். பற்களும் அழகா இருக்கும், அந்த கண்களும் அழகா இருக்கும், அதுல செவ்வரி ஓடி இருக்கும், அழகான உயரம், ஆஜானு பாகுவான ஒரு திருமேனி, பொன்னிற கலர், அந்த திருமண் காப்பு, இப்படி ஒரு படைப்பு இருக்குமா, இப்படி ஒரு படைப்பு இருக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி எது அவர் வயசான காலத்திலேயே அப்படி இருப்பார் அப்படின்னும்படியான ஒரு அழகு இருக்கிறத பார்த்துட்டு அந்த சுவாமி
நான் எங்கேயாவது பெருமாள் இருக்கிற இடத்துல இருந்தா என்னையே பார்க்கறா ஜனங்கள், பெருமாள் சேவையாக மாட்டேங்கிற. அப்புறம் பாகவதால சேவிக்கிறதும் புண்ணியம்லாம் இருக்கிறதுன்னு இருந்தாலும் கோவிலுக்கு வருவா பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஆகர்ஷகம் அவருடைய திருமேனியில இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நிறைய ஜனங்கள் கூடுற இடத்துல அவர் நிக்க மாட்டார். ஏன்னா பெருமாள் ஏன்னா அதை பல பேர் அவர் இடத்துல சொல்லும்படியாக, பல பேர் சொன்னா விட்டு அந்த ஃபீட்பேக் அவருக்கு கிடைச்ச பிற்பாடு இது நியாயம் இல்லை, நமக்கு பெருமாள் சேவிக்கு வருவா பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னா வெச்சகன் வாங்க முடியாதுன்றது. இன்ஜிமேட்டேஷனரே அவ்வளோ அழகா இருக்கு பேசுறதுக்கு. ஒரு தடவை அடிய தோப்பனார் இன்ஜிமேட்டேஷன்ங்கிறதுல இன்ஜிமேட்டேஷன் திருமேனியையும் அந்த சோபையையும் அந்த வார்த்தை சொல்ற அழகு, பெரிய குரல் இல்லாத சின்ன குரல் இல்லாம உச்சரிக்கிற ஒரு தடவை ஐசிங்கர் வந்து இன்ஜிமேட்டேஷன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டா மறுபடி மறக்காதுங்கிற அப்பா. அவர் அந்த பிரிச்சு சொல்றது உச்சரிக்கிற விதம் அப்படியே நமக்கு மனப்பா. திரு சொல்லிக்குவானா குரு சொல்லவானா ஒண்ணுவானா மனப்பாடாயிடும். தக்காளி பழம் மாதிரி இருப்பேன் அப்பா. இன்ஜிமேட்டேஷன் எங்கேயாவது தப்பி தவறி அந்த ஆசனத்துல சாந்துட்டு அப்படி முதுகு எடுத்தாருன்னா முதுகு ஜவஜவான் ஆயிடும் அப்படின்னு அந்த சைஷ்யம். அது மாதிரி ஒரு தடவை சொன்னா, நீ எங்க சுவாமியை பார்க்கல என்ன போய் அழகுன்னு சொல்றீடா, நீ எங்க ஆச்சாரிய சொன்ன சுவாமியை பார்த்தா அப்படின்ட்டு இந்த விற்த்தாந்தத்துல சொன்னாராம். இப்போ இவர் அசையற நடக்கிற, இவர் பேசுற, பகவான் வந்து விக்கிரகமா இருக்கான், இவர் அங்க நின்றுட்டு போகும் போது ஜனங்கள் இவரை பார்த்தா பெருமாள் சேவை கிடைக்காத போதுன்னு அவருக்கு மனசு குறை. அதனால நம்ம போனா ஒரு க்ஷணம் நின்றுட்டு, அதுவும் கும்பல் இருக்குன்னா அங்க நிக்க மாட்டார், பெருமாள் சன்னிதியில நிக்க மாட்டார். பாராயணத்துல வருவார், பாராயணத்துக்கு ஒன்றும் வேத பாராயணத்துல அன்வைக்கும் போது அது மாதிரி இருக்க மாட்டார். பெருமாள் சன்னிதியில மட்டும், அதுவும் கும்பல் இருந்தா பல பேர் தன்னை கண்ணு வாங்காத பார்க்கும்படியாக தன் உடம்பு இருக்கு திருமேனி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பல பேர் சொன்னதையும் கேட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுவார் அவர்னு சொல்ல வழக்கம். ஏன்னா பகவானுடைய படைப்பிலேயே ஒரு சிலர் அப்படி இருக்கான்றதுக்காக. அப்படின்னா அவனுடைய உருவம் அப்படி, தன்னுருவம் தான் அங்கு ரூப்பும் ஓர் என்கிற சொல்லு அத்விதீயம் மன்னும். மண்ணும் குரல் கண் வாங்க முடியாத மாதிரி, வைத்த கண் வாங்க முடியாத மாதிரி ஒப்பற்ற அழகுடைய வாமன வேஷம். குரல் உருவின் மானியாய், மானின்ற சப்தத்துக்கு பிரம்மச்சாரின்னு அர்த்தம். மானியாய் இன்னொன்னா குழந்தையா போனா கேட்டா கொடுத்தாலும் வெக்கம் இல்லை, கொடுக்காட்டாலும் கொடுத்தா லாபம், கொடுக்காட்டா வெக்கப்பட வேண்டாம். குழந்தைக்கு வெக்கம் எல்லாம் கிடையாது, மான அவமானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உருவாய் மானியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கன். மாவலியுடைய அழகிய பொன்னியலும், பொன்னை கொடுக்கக்கூடிய. அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுப்பான்னு அர்த்தம். அவன் சங்கல்பமே இந்த யாகம் முடிகிற வரை என்னிடத்திலே வந்து எதை கேட்டாலும் தானமாக கொடுப்பேன்னு சொன்னான். அப்போ பொண்ணை கேட்டா கூட பொண்ணை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். பொன்னியலும் வேள்விக்கன் ஆகினாலே மாவலியுடைய அழகிய வேள்வியிலே. வேள்விக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னா இன்னொன்னு, அந்த யஜ்ஞோவை விஷ்ணு என்று வேதத்துல பல இடம் வரும். யாகம் என்கிற கர்மாவே விஷ்ணு தான். வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான்னு ஆழ்வாரும் சாதிக்கிறாரு. அது மாதிரி யாகமா இருக்கக்கூடிய பகவானுடைய வேள்வியிலே பகவானே ஒரு வேஷம் தரிச்சுன்னு அந்த யாகத்துக்கு வந்தான். வேள்வி என்பதே பகவான். யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியது வேள்வி என்கிற செயல். அந்த வேள்விக்கு வேள்வியாயிருக்கிற எம்பெருமான் வந்தான். அந்த வேள்வியாலே ஆராதிக்கப்படுகிற எம்பெருமானே வரும்படியாக பொன்னியலும் வேள்விக்கண். வேள்வியிலே இன்னொன்னு பொன் வழங்கும் வேள்வி. அப்படின்னா அது துணிக்க வைக்கிறது. பொன் வழங்கும் வேள்வியிலே மண்ணை போய் கேட்டான். அது சாதுக்காக ரசத்துக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன் வழங்கும் வேள்வியிலே பொண்ணை கேட்காம மண்ணை கேட்கிறானே இவன் என்று அவன் நினைச்சான். ஆகினாலே புக்கு அந்த இடத்துக்கு சென்று இருந்து அவன் ஒரு சிலர் கையில சதியாராதனைக்கே கூப்பிடல, இலைய கையில கொண்டு வந்தா எதுக்கு வந்திருக்கேன்னா, இலை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா சாப்பிடாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ சாப்பிட சொல்வாளோ மாட்டாளோன்ற சந்தேகத்துல இலைய கையில கொண்டு வந்து இலையோட கையில இருந்தா என்ன அர்த்தம், அவளுக்கு போடவானான்னு எண்ணம் இருந்தா கூட ஸ்தல சுத்தி பண்ணி உட்கார அவன் கையில இலையோட வைக்கிறான். அவனுக்கு சோறு போடக்கூடாதுன்னு நினைச்சா கூட இலையோட வந்துட்டான். என்ன பண்றது, திருப்பி அனுப்ப முடியாது, உட்காரு அப்படின்னு எப்படி இடம் ஸ்தல சுத்தி கொண்டுவாரோ அது மாதிரி இவன் என்ன தீர்மானத்தோட வந்திருக்கானா, அவங்க கிட்டேந்து நான் வாங்காத வெளில வரதில்லை,
அப்படின்ற எண்ணத்தோட இருந்து புக்கு இருந்துன்னா உட்காந்துன்னு அர்த்தம் இல்ல, ஸ்திரப்பிரதிஷ்டா இருக்கு. ஒருவேளை அவன் கொடுக்க மாட்டேனாலும் வாங்காத அந்த இடத்த விட்டு நகர்றது இல்லை என்று சாப்பிடாம அவ வீட்டுல இருந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருந்து போர் வேந்தர் மண்ணை மனங்கொள்ள யுத்த வீரர்களான அரசர்களுக்கெல்லாம் அரசனான மாபலியை, இங்க மண்ணைனா ரெண்டு சொல்லினா, மண் என்றாலே அரசன், ஆண்பால் விகுதி சேர்க்காட்டாலும் மண்ணைனா மன்னனை அப்படின்னு அர்த்தம். மண்ணுனா மூணு சொல்லின்னு போட்டா பூமி, இங்க மண்ணைனா அரசனை என்று அர்த்தம். மாபலி அரசனான வாழ்வியை இரண்டாம் மண் என்பதற்கு மேல இரண்டாம் வேற்று வந்திருக்கு. மண்ணைனா அரசனை என்று அர்த்தம். மனங்கொள்ள வஞ்சித்து அவன் மனசும் மாறும்படியாக கேட்டா இவர் கேட்டா என்னால் கொடுக்காதே இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக அவனுடைய மனத்தை கொள்ளும்படியாக வஞ்சித்து சுக்கராச்சாரியர் தடுத்தாலும் யார் தடுத்தாலும் கொடுக்கணும் இவனுக்கு என்னும்படியாக அவனை வஞ்சித்து நெஞ்சு உருக்கி எல்லாரும் புலன்கொள் மானாய் நிலங்கொண்டானே. ஆழ்வார திருவாயூர் புலன்கொள் மானாய், மாவலியுடைய இந்திரியங்கள் எல்லாம் ரிஷிகேசன் பெருமாளுக்கே பேரு. ரிஷிகாணி இந்திரியாணி, ரிஷிகம்ன்ற சப்தத்துக்கு இந்திரியம்னு பேரு. இந்திரியத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் பகவான். இவனுடைய இந்திரியங்கள் மொத்தத்தையும் தன் பக்கம் இழுத்துட்டான். அப்படிப்பட்ட நெஞ்சு நூக்கி என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமன் மன்னா கதிகன்று வாய் சிறப்ப, என்னுடைய பாதத்தாலே நான் அளக்கும்படியாக மூவடி மன்னத்தா என்று, அதாவது என்னுடைய பாதத்தால் மூவடி ராஜா அப்படின்னு கூட்டான். அவன் திரும்பி பார்த்தான், மூவடின்னா மூவடி என்ன வேணும் உனக்குன்னா, மூவடி நடந்தா எவ்வளவு பொண்ணு வருமோ அவ்வளவு பொண்ணா அப்படின்னா, இல்ல மண்ணு அப்படின்னா, சரி மண்ணு உங்காலையா எங்காலையா, எங்காலால 3 அடியா அப்படின்னா, உங்காலால வேணாம்பா எங்காலையே அப்படின்னா, ஏன்னா அவன் காலால இருந்தா பெருசா இருக்கும். இது குட்டி பிரம்மச்சாரி, அப்போ வாங்கிக்கிறேன் நான் பொண்ணு கடைன்னா நீ மண்ணு வாங்கிக்கிறேங்கிற பைத்தியக்காரத்தனமா போயிட்டு போறது. உங்கால 3 அடி மண்ணா எங்காலால 3 அடி மண்ணா அப்படின்னா, எங்காலால அப்படின்னா அப்புறம் பார்த்தா காலை பெருசாக்கி இருக்கான். அப்போ வானா யாராவது எனக்கு ஒண்ணும் வேணா 2 இட்லி போடும் அப்படின்னு உக்காந்துப்பா. அப்புறம் வேற என்ன பண்ணிருக்க, அந்த தொட்டுக்க போடுறத பார்த்துட்டு நல்லா இருக்கு, தொட்டுக்க நீ நிறைய சாப்பிட்டுட்ட, அதாவது இன்னும் ஒரு 3 இட்லி போடு, தொட்டுக்க சட்னி வீணா போறது அப்படின்வா. அப்புறம் காத்தால என்ன பண்ண அப்படின்னு கேட்பா. ஒண்ணும் இல்ல தரட்டி பால் பண்ண, தரட்டி பால் 2 கரண்டி போடு அப்படின்வா. அப்படி போட்டு கடைசியில ஆத்துல இருக்க பாத்திரம் மொத்தத்தையும் தேக்க வச்சுட்டு எழுந்து போற மாதிரியாக உன் காலால வாழாம்பா எங்காலாலேயே கொடுன்னுட்டு மொத்தத்தையுமே அறந்துட்டான். அப்படியாக யானர பொங்குவடிவன் மன்னா கதிகன்னு வாய் சிறப்ப மற்றவன் அவன் ஆளே மாறிட்டாங்க, எது கேட்டாலும் கொடுக்கணும்னு. அவனும் என்னால் தரப்பட்டதுமே 2 தான் என்னால் தரப்பட்டது. ஏன்னா யாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் முடிகிற வரை யார் வந்து கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொல்லிட்டதுனால என்னால் தரப்பட்டதுன்னு. இன்னும் நான் வார்த்தையை மீற மாட்டேன். பகவானை போல மனசுடையவன் ஆணையினம் அரிசேக தத்தம், என்னால் தரப்பட்டது என்கிற இந்த சொற்றொடருக்கு தத்தம் மயா தத்தம்னு ராமனுடைய வார்த்தைய விபீஷ சரணாகதி நாளியில எவன் தடுத்து நிறுத்தினானோ அங்க விபீஷண சரணாகதியில சுக்ரீவன் தடுத்து நிறுத்தினான், விபீஷணனை சேர்த்துக்கூடாதுன்னு. இங்க ஆச்சாரியான சுக்ராச்சார் அங்க ரொம்ப நண்பனான ஆறுயிர் நண்பனான சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னான். இங்க ஆச்சாரியனான சுக்ராச்சாரியர் இவனுக்கு பூமி கொடுக்க கூடாது, எதுவும் தானம் இவனுக்கு மட்டும் கமிட் பண்ணிக்காதே அப்படின்னு சொன்னேன். ஆனா அங்க ராமன் என்ன சொன்னா, தத்தமஸ்திய அபயம்மையான்னு சொன்னான். இங்க மகாபலி என்ன சொன்னா, என்னால் தரப்பட்டது, தத்தம் தரப்பட்டது. பெருமாள் வாயில வந்த வார்த்தை மகாபலி வாயிலும் வந்திருக்கு. தத்தமஸ்தியா பயம்மையா என்று பெருமாளை போல முன்பே தந்தேன் என்றதுமே அத்துணைக்கண் காரியத்தை டக்குன்னு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சாப்பிட்றியா அப்படின்ன உடனே நான் அடுத்த பந்திக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த பந்திக்குள்ள சாப்பிட இருக்கும் இல்லாத போடும். அவன் பார்த்துனே நான் சாப்பிட உட்காரையான்னு கேட்டானோ இல்லையோ, ஒரு ஃபார்மாலிட்டி கூட அடுத்த பந்திக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. இடம் இருக்குன்னா கபுக்குன்னு உட்காரணும், இலைய போடணும்னு சொல்ற மாதிரி
அவன் தரப்பட்டதுன்னு சொன்னாலும் இல்லையோ இவன் வளர்ந்துட்டான். அவன் தரப்பட்ட தர இப்ப இத்த தூணும் போதே இவன் பார்த்தா அவ்வளவு உயரமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த கடைசி எழுத்த உச்சரிக்கிற போதே இவன் வளர்ந்துட்டான். ஆகினால தரப்பட்டது என்றலுமே தரப்பட்டது தரப்பட்டதுன்னு இவன் சொன்ன பிற்பாடு இவன் வளரல. தரப்பட்டன்னு அவன் உச்சரிக்கும் போதே இவன் வளர்ந்துட்டான். தூவ முடிச்சானோ இல்லையோ, புஷ்டாப் வச்சானோ இல்லையோ, இவன் புஷ்டாப் இல்லாத ஆகாசம் வரை வளர்ந்துட்டான். ஆகினாலே தரப்பட்டதுமே அத்துணைக்கண் மின்னார் மணிமுடி போய் விண்தரவ ஆகாசத்தை போய் வியாபிச்சுது. சபூமிம் விஸ்வதோ புத்வா அச்சதஷ்ட தசாங்குலம் என்று சுதி சொல்ற மாதிரியாக வளர்ந்து மேலெடுத்த பொன்னார் கனகடக்கார் ஏழுலகம் போய் கடந்து முடி பாதமிழ. முடி பாதமிழன்னா முடினா தலைமுடி, பாதம் அப்படின்னா அவனுடைய திருமுடி எவ்வளவு வேகத்துல வளர்ந்தோ பாதம் அதுக்கு போட்டி போட்டு வளர்ந்தது அப்படின்னு சொல்ற. அதனால முடி பாதமிழ என்னும்படி திருமுடியோடு போட்டி போட்டு வளர்ந்த திருவடி போய் அங்கு ஒன்னா அசுர குலங்க சரணீட்டி நமுசி முதலிய அசுரர்கள்லாம் இதெல்லாம் ஏதோ மாயாஜாலம் பண்றான், அவனுக்கு சண்டை போட்டு எதிர்த்து வர அங்கு ஒன்னா அசுரர் எதிரிகளான எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாயன மன்னன் நமுசியை மண்ணு நமுசியை வானின் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோன்னு பெரியார் வாசாச்ச. அப்படி அங்கு ஒன்னா அசுரர் குலங்க செல நீட்டி அசுரர் துன்பப்படும்படியாக துளங்க துன்பப்படும்படி பாய்ந்து செல நீட்டி அப்படின்னா பயந்து ஓடும்படியாக திருவடியை நீட்டி துளங்க பயப்பட்டு செல ஓடும்படியாக அவெல்லாம் தூர ஓடும்படியாக செல்ல என்பது செல குறைவு இடைக்குற செல்லும்படியாக நீட்டி திருவடியை நீட்டி மண்ணி பகலிடத்தை பல நாட்கள் அவனே ரொம்ப நாளா இல்லீகலா ஆக்குபை பண்ணி வச்சிருந்தான். அதை இப்போ ரெக்கவர் பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரியாக மண்ணி பகலிடத்தை மாவலிய வஞ்சித்து சிறிய கால காட்டி பெரிய காலால அளந்து தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை தன்னுடையதாக செய்து கொண்ட உத்தமனை தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை இதுவரை விவாதார்த்த சாட்சிய இனி பல திவிதேசங்களை சாய்கிற தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழுக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்றினை மன்னிய தஞ்சேர வல்லலை தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை அலர்மேல் மங்கா அலர்மேல் மங்கையுடைய நாயகன் உப்புலியப்பன் அவன் தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை அதை தனியா வச்சுக்காத, அதை தனியா வச்சுன்னு சொல்லலாம். அப்படி தனியா வச்சுக்காத அதை ஒரு அடைமொழியாக கொண்டு யாருக்கு அடைமொழின்னா உப்புலியப்பனுக்கு அடைமொழி. விண்ணகருள் பொன்மலையை உப்புலியப்பன் திருவிண்ணகனிலே சிரண்யவர்ணையான மற்ற விண்ணகன் உண்டு. அரிமேய விண்ணகரம் எத்தனையோ விண்ணகர்ந்த விண்ணகரம் என்று வைகுண்டத்துக்கு பெயர். அதுபோல விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் முதலிய பல விண்ணகரம் இருக்கு திவ்யதேசங்கள்லயே. அப்படி அரிமேய முதலிய அடைமொழி இல்லாமல் விண்ணகரம்னு சொன்னா அது இதுதான் உப்புலியப்பன் கோவில். திருவிண்ணகரிலே தாயாரோடு அப்போ அலர்மேல் மங்கைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய விண்ணகருள் பொன்மலையை அந்த அவள் கிரண்யவர்ண, இவன் கருத்த நிறமுடையவன். ஆனாலும் அந்த அவளுடைய பிரகாசம் இவன் மேனியிலே பட்டு கருத்த திருமேனி பொன்னிறமாக தெரியும்படியாக இருக்கக்கூடிய விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும். பொன்னி என்பது காவேரிக்கு பேரு. அது மணியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பூங்குழந்தை செழுமா மணிகள். எல்லா ஆழ்வார்களும் ஒரே மாதிரியா சொல்ற. சிசவில் வீசும் செழுமா சேரும் திருக்குழந்தை என்று நம்மாழ்வார் சாத்திருக்க. அப்படி காவிரி அழுகிய ரத்னங்களை, ரத்னம்ன்ற சப்தத்துக்கு உயர்ந்த வஸ்துன்னு இருக்கும். பண்டித ரத்னம் அப்படின்னா பண்டிதர்களுக்குள்ள சிறந்தவன் அர்த்தம். அப்படின்னா நதிகள்ல முத்து வருது என்பது உண்டு. அது மாதிரி நதிகள்ல சந்தனம் வந்தா கூட அதை ரத்னம்னு சொல்லலாம். சந்தனத்தை அடிச்சுன்னு சந்தன மரங்கள் தங்கும். அது மாதிரியாக உயர்ந்த வஸ்துக்களை கரையில சேர்க்கக்கூடியன்னு அர்த்தம் பண்ணா. அப்படிப்பட்ட கொழிக்கும் பூங்குழந்தை அழகிய குழந்தை
அந்த இடத்துல போர் விடையை ஒரு பெரிய போர் யுத்தம் பண்ண விடைனா ரிஷபம் எருது அந்த திருக்குழந்தையிலே பொன்னி காவிரியாரானது மணிகளை கொண்டு சேர்க்கக்கூடிய திருக்குழந்தையிலே பெரிய யுத்தம் பண்ணிட்டு வந்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காளை போன்றே இருக்கக்கூடியவனை உயர்ந்த புருஷனுக்கு காளைன்னு பேர் தமிழ்ல அது ஓமை ஆகுபெயராக வைத்துக் கொள்ளலாம் அல்லது விடை என்று சொன்னாலே அது அவன புருஷனை உயர்ந்த மனிதனை விடை என்கிற சொல்லாக சொல்லலாம் என்றும் தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்றினை தென்னன் தெற்கு திக்கில் இருக்கக்கூடிய அல்லது பாண்டிய மன்னர்களாலே ஆளப்படக்கூடிய தென் திசையில இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியிலே செம்பவள குன்று மணலெடுத்து பெற வேண்டிய பவளக்குன்று போல இருப்பவனை மன்னிய தன் சேலை வல்லரை குளிர்ந்திருக்கும் சேலையிலே எதிரிகளுக்கும் பாமரர்களுக்கும் தன் திருமுகத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வல்லரை பரம உதாரணை மாமலர்மே அண்ணன் வீடும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில்சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளரையுள் கல்லறமேல் பொன்னை மரகதத்தை புக்கொழியம் போரேற்றை மண்ணும் அரங்கத்தெம்மா மணியை அடுத்த வாரம் பார்க்கலாம். சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.